guys, welcome back to the channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. Thank you so much for your lovely support. Thank you so much for tuning back into the channel. It's been a really long நான் வந்து ரைட் பண்ணி லாஸ்ட்டாக அந்த கோவா ரைடு, அது பொங்கல் ரைடு போய்ட்டு 19ஆம் தேதி ஜானோட ரைடை கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ February 26 இன்றைக்கி தான் வந்து நான் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைடுன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, வண்டி எடுத்து ரைட் பண்ணுறேன். ஸோ அது ரைடு தானே. ஸோ அது அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக அதிகமாக சிட்டிக்குள்ளே வ்ளாக் பண்ணுறது கிடையாது. பட் இன்றைக்கி பண்ணலான்னு ஒரு ஐடியா. தேர் ஆர் 2 reasons. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நிறைய பேர் சிட்டி மேரேஜ் என்ன ப்ரோ, ஹீட் இஷ்யூ இருக்கா, வைப்ரேஷன் இருக்கா, அவங்க கை நம்னஸ் வந்து ஃபீல் ஆகுதா, வண்டி ஓட்டும் போது கம்ஃபர்டபுளாக இல்லை, நிறைய குவரிஸ் நிறைய பேர் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறாங்க. ஸோ அவங்க எல்லாம் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ ஒரு சிட்டி ரைடு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி. இது பிளான் ரைடே கிடையாது. நான் என்னோடய பர்பஸ் வந்து வேறு இருந்தது. நான் கேமராவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஐடியா பண்ணல. சடனாக லாஸ்ட் மினிட்ல ஐ தாட் ஓகே இன்றைக்கி பண்ணலான்னா என்னைக்கு பண்ண முடியாது. ரீசன் வந்து த செகண்ட் ரீசன் நான் சொன்னல, இந்த vlog வரதுக்கான ரீசன். மேபி திஸ் மைட் பி த லாஸ்ட் ரைடு இன் மை ஹிமாலயன் 450. எஸ், நீங்கள் கேட்டது கரெக்டு தான். மோஸ்ட்டாக இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடி வண்டி வந்து சேலாக இருக்கலாம். ஆஸ் அ சான்சஸ் ஆர் தேர். அது என்ன ரீசன் எல்லாமே உங்களுக்கு வந்து வரப்போகிற வீடியோவில் வரும். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு அண்ணா நகர் போகிறதுக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது. ஸோ அதனால் அண்ணா நகர் போகிறேன். ஆக்சுவலாக அண்ணா நகர் நம்ம வீட்டிலேருந்து 23 கிலோமீட்டர். வேளச்சேரி வழியாக போயிட்டு கிண்டி வடபழனி அந்த மாதிரி ரூட்டில் போனால் 1 hour 5 minutes காமிச்சது. அண்ட் இன்னொரு ரூட் வந்து 37 கிலோமீட்டர். ஆனால் வந்து தாம்பரம் அந்த ஹைவே அந்த வழியாக காமிச்சது. அது பாருங்கள், ஒரு லூஸ் ஒன்று போகுது எப்படின்னு, பொறுமையே கிடையாது. அந்த ரூட் வந்து கோயம்பேடு போகல, அந்த ரூட் காமிச்சேன். ஸோ அந்த ரூட் எடுக்கலாம் அப்படின்றது பிளான். வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து தாட் வந்தது. ஸோ அந்த ரூட்டில் தான் இப்போ போகிறோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அர்ஜென்ட்டாக கோயிங் டு அண்ணா நகர். உங்களுக்கு சிட்டி ரைட் நிறைய டவுட்ஸாக இருந்தது. ஸோ அது கிளியர் பண்ணலாம். ரெண்டாவது நம்ம வண்டி விற்க போகிறோம்னு சொல்லிட்டேன். ஸோ அது தட் ஆன்சர்ஸ் எவ்ரி திங். அது என்ன ரீசன்லாம் பொறுமையாக வரும். நானும் சிட்டிக்குள்ளே ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு, வண்டியும் ரொம்ப நாளாக ஓட்டி ஆச்சா. ஸோ நல்லா அப்படியே போகலாம், ஜாலியாக கேஷுவலாக போகலாம். வெதர்லாம் இப்போ சென்னையில் சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைமில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரைட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து அவாய்ட் பண்ணணும். ஆனால் வண்டி எடுக்கலன்னா பேட்ரி டவுன் ஆகிறப்போன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் ப்ரோ வண்டியில் ஹீட் அதிகமாக இருக்குது, எப்படி அடாப்ட் பண்ணுறது அப்படி கேட்டிங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கை வந்து நம்னஸ் ஆகிடுது ப்ரோ, ஏன்னா வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னீங்க. அண்ட் சீட் கம்ஃபர்ட் சரியில்லை, சிட்டிக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாமே இருக்குது நிறையா சொன்னீங்க. எஸ், இது எல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணேன், இல்லைன்னா சொல்லலை. இந்த வைப்ரேஷனுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து போக போக நம்ம உடம்பு கொஞ்சம் அடாப்ட் ஆகிரும். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடிஞ்சது. இதுக்கு சொல்யூஷன்லாம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது, அந்த வைப்ரேஷன் இருக்கிறனால உங்களுக்கு லாங் டூரிங் போகும்போது அந்த ரைட் சைடு கை மட்டும் உங்களுக்கு வந்து நம்னஸ் ஃபீல் ஆகும். ஏன்னா அதில் தான் நீங்கள் அதிகமாக த்ராட்டில் கொடுக்குறீங்களே. ஸோ அதில் உங்களுக்கு அதனால் வந்து நம்னஸ் ரைட் ஃபிகரில் வரும். என்னோடய ஃபஸ்ட்டு ரைடு கன்னியாகுமரி ரைடு நான் போனேன். நான் வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு அந்த ரைடில் நான் ஃபேஸ் பண்ணேன். நல்லா வந்து மறுத்து போச்சு கை ஒரு மாதிரி. அப்போ எனக்கு இதுமாதிரி டவுட்டில் இருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டப்போ சொன்னது தான் அது. அந்த டவுட் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் அஸ் எ ஃப்ரெண்டாக நானும் சொல்லணும்ல, ஸோ அதனால் சொல்லலான்னு சொல்லிட்டு அந்த செட்டிங் கேட்கணும். நீங்கள் போக போக உங்களுக்கு வந்து உடம்பு அடாப்ட் ஆகிருங்க, அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியும். ரெண்டாவது ஹீட்டு, கண்டிப்பாக ஹீட் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நான் இன்னும் சம்மர் வரல, சரிங்களா. நான் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதே கிடையாது இந்த வண்டியை. என்கிட்ட FZ இருக்குது, அதனால் நான் சிட்டிக்கு அந்த வண்டி தான் ஓட்டுறேன். ஸோ எனக்கு இந்த வண்டி வந்து வெறும் டூரிங்க்கு பர்பஸ் தான். இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிட்டிக்கு உள்ளே போகலான்னு எடுத்து கடைசியாக சிட்டி விட்டு இப்போ தாம்பரம் போய் அந்த ரூட் வழியாக போக போகிறேன். ஸோ இட்ஸ் அகெயின் நாட் அ கைண்ட் ஆஃப் சிட்டி ரைட், பட் ஹீட் இருக்குது.
இருக்கும். எல்லா இன்ஜின்லேயும் ஹீட் இருக்கும், சிங்கிள் சிலிண்டரில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீட்டு ஃபீல் ஆகும். அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸ்போர்ட்ஸ் சீட் இது எல்லாமே வந்து ஒன்றும் ஆப்ஷன் இல்லைங்க. நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் டூரிங் சீட் இஸ் ஆல்சோ ஹாவ் அ கம்ப்ளைண்ட். நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. டூரிங் சீட் வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியும் நாங்கள் அதான் இட் டசன் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் இட் டசன் லைக் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பெயின் வந்து இல்லாமல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் தேர். அப்புறம் நிறைய பேர் கேட்குறது ரைட் சைட் புல்லிங். இந்த ரைட் சைட் புல்லிங் ஆக்சுவலாக வந்து எனக்கு அதிகமாக நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. அதை நான் ஐ நீட் டு அட்மிட் இட். நம்ம தான் கை விட்டு ஓட்ட மாட்டேன், ஸோ எனக்கு அது வந்து இஷ்யூவாக இருந்ததில்லை. பட் ஆனால் வந்து நம்ம வந்து டியூப்லெஸ் கன்வர்ஷன் பண்ணோம். நம்ம டியூப்லெஸ் கன்வர்ஷன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வந்து வீலோட ஸ்போக் எல்லாமே ட்ரூவிங் பண்ணாங்க, அதாவது டைட் பண்ணாங்க, அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த ரைட் சைட் புல்லிங் நினைக்கிறேன், ரைட் சைடில் தான் நினைக்கிறேன், ரைட் சைடில் அந்த புல்லிங் வந்து எனக்கு இல்லை. ஸோ நான் முன்னாடியே கவலைப்படல. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாகவும் எனக்கு கவலைப்படுறதும் தேவையில்லைன்னு தெரிஞ்சுது. ஐ எம் நாட் வரிட். ஸோ இந்த ரைட் சைட் புல்லிங், இந்த கை வந்து வைப்ரேஷனில் மறுத்து போதெல்லாம் இட்ஸ் அ காமனுங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு இருந்தது. எனக்கு வந்து இப்போது பழகிடுச்சு, அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ அது உங்களுக்கு ஆகும். ரெண்டாவது வந்து இவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் புதுசாக வேறு ஒரு பிராண்ட் வெஹிக்கிள்லேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியும். நான் Yamaha FZ வச்சுருக்கேன், 2015 மாடல் நினைக்கிறேன். ஆமாம், 10 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அந்த வண்டி வந்து இந்த வண்டியோட ஸ்மூத்தாக இருக்கும். நான் ஐ நீட் அட்மிட் இந்த வண்டியோட ஸ்மூத்தாக இருக்கும். பட் ஒரு 6000 RPM மேலே அந்த வண்டி வந்து இருக்கும். பட் ஆனால் வந்து அது வந்து வைப்ரேட் ஆகாது, ஒரு மாதிரி வண்டி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு தெரியும். பட் இதில் இன்ஜினில் அந்த 4500 RPM மேலேயே வந்து நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் கரெக்டான கியரில் அழகாக க்ரூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனால தெரியாது. இல்லை ஒரு கியர் ஹையராக நீங்கள் வச்சு க்ரூஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு தெரியாது, இல்லைன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் என்னோடய சின்ன உங்களுக்கான அட்வைஸ், அக்னாலஜ்மெண்ட்னா. வேறு பிராண்ட்லேருந்து வந்தீங்க, எல்லாம் ஃபஸ்ட்டு பைக்கு அப்படின்னா ஓகே. வேறு பிராண்ட்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் இப்போ இங்கே சொன்னது எல்லாமே இந்த நம்னஸ் இது அது எல்லாமே வந்து நல்லாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். கொஞ்சம் டைம் கொடுங்க வண்டிக்கும் உங்களுக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கு. வண்டி எடுத்தோன்னே அப்செட் ஆகாதீங்க. ஒரு மாதம் வண்டி ஓட்டுங்க, எந்த விதமான விஷயத்தையும் இது பண்ணாதீங்க, கன்சர்ன் எடுத்துக்காதீங்க. யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு யூடியூப்பில் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னா அதெல்லாம் கேட்டுக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் உடம்பு என் உடம்புலாம் வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு அடாப்ட் ஆச்சு. சில பேருக்கு 500 கிலோமீட்டரில் அடாப்ட் ஆகலாம், சில பேருக்கு சுத்தமாக ஃபீல் ஆகாது. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். ஏன்னா நிறைய பேர் வீடியோவும் பார்க்குறீங்க, பார்த்துட்டு புக் பண்ணிட்டு நிறைய மெசேஜ் அனுப்புகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. புதுசாக வண்டி வாங்குறவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் வண்டி எடுங்க, வண்டி என்ஜாய் பண்ணுங்க. அதிகமாக வந்து எனக்கு புதுசாக வாங்குறவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. ஒரு கன்சர்னாக அவங்க ரைஸ் பண்ண இப்போ ஃபஸ்ட்டு பைக்காக வாங்குறவங்களுக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சது. எதுவும் பிளான்டு டாப்பிக்லாம் கிடையாது. ஸோ அதனால் இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டே இருக்கும், எங்கேயாச்சும் மறந்துடுங்க. அண்ட் மைலேஜ், சத்தியமாக எனக்கு மைலேஜ் பற்றி கவலையே கிடையாதுங்க. எந்த வண்டியிலையும் நான் வாங்குகிற வண்டியில் எந்த வண்டியிலும் நான் மைலேஜ் பார்த்து வாங்குறதே கிடையாது. எனக்கு மைலேஜ் வேணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். இந்த பைக் என்னை ஹாப்பியாக வச்சுருக்கா, எனக்கு தேவைப்படுறப்போ என்னால் அந்த பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுதா, அதுதான் எனக்கு தேவையான ஒரே பாயிண்ட். இது எத்தனை மைலேஜ் கொடுத்தாலும் கவலை கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி இந்த Z900 வச்சுருந்தேன், மேக்ஸிமஸ். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். வரும்போது அவ்வளோ டிராஃபிக் அந்த சைடு, வரும்போது வேறு ஏதாவது பிளான் பண்ணணும். ஸோ Z900 இருந்ததுங்களா, Z900 கூட நான் மைலேஜ் செக் பண்ணதே கிடையாது. ஏதோ வீடியோக்காக ஒரு தடவை செக் பண்ண வச்சுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி என்னோடய டிஸ்பிளேயில் என்ன சொல்லுதோ அதை நான் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுவேன். நல்லது கிடையாதா, பட் ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு இஷ்யூ ஆனதில்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் நான் வந்து இந்த வண்டி 2 கிலோமீட்டர் ரேஞ்ச் காமிச்சிருக்கு. அப்போ தான் இந்த வண்டி அடைச்சிருக்கு. ஒரு தடவை இந்த பழனிக்கு ரைடு போகும்போது ரேஞ்ச் வந்து 2 கிலோமீட்டர்னு ஓடோமீட்டரில் காமிச்சது. அப்போ தான் வந்து வண்டி லைட்டாக அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது வந்து அவ்வளோ லோ ஃபியூலில் வச்சு ஓட்டினா வண்டி அடைக்குமான்னு கேட்டால் வண்டி அடைக்க தான் செய்யும். அதனால் ப்ராப்ளம் வருமா கேட்டால் மோஸ்ட்டாக வராது. ஏன்னா இது ஃபியூல் இன்ஜெக்டர்லாம் இப்போலாம் லேட்டஸ்ட்டு எல்லாம் வந்து நல்லா அட்வான்ஸ்டாக போயிடுச்சு. ஸோ அதை கவலைப்பட தேவையில்ல. பட் அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் அதுமாதிரி லோ ஃபியூல்லே ஓட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது, அது வேணாம். 400 கிலோமீட்டர் வண்டி போயிடும், நல்லா க்ரூசிங் மோடில் கூட அழகாக போயிடும் வண்டின்றது எனக்கு எப்போவுமே கான்ஃபிடென்ட். இல்லை லீஸ்ட்டு
340 கிலோமீட்டர் லீஸ்ட் போயிடும். இங்கே போட்டேன்னா அடுத்து எனக்கு திருச்சிக்கிட்ட போய் போட்டால் போதும். அந்த ஒரு மைண்ட் செட் இங்கே எப்போவுமே இருந்திருக்கு. கோவா ரைடு போகும்போது இங்கே போட்டேன், சென்னையில் பெட்ரோல் போட்டேன், அதுக்கப்புறம் அங்கே பெங்களூரில் போய் தான் நான் பெட்ரோலே போட்டேன். ஸோ நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இந்த வண்டியில் இல்லை. ஸோ ஓடோமீட்டர் மிஸ்கால்குலேஷன் காட்டுறதுனா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தேவையில்லாத விஷயமான்ற மாதிரி இருந்தேன். பட் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் என் எக்ஸ்பீரியன்ஸில். என்னை கேட்குறதுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், இல்லைன்னா நான் மாட்டே வேலை பார்த்துன்னு போவேன் நான், அவ்வளோதான். ஸோ ஹைவேஸ் வந்தாச்சு, இப்பயும் ஆனது ஒரு ஹைவேஸ் ரைடு மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் வண்டி விற்க போகிறேன் சொன்னேன். எஸ், இந்த வீடியோ வரும்போது கண்டிப்பாக வண்டி விற்றுருக்கலாம். இது வீடியோ வந்து மார்ச் எண்டுக்குள்ளே வந்ததுன்னா வண்டி சோல்டு. மார்ச் எண்டுக்குள்ளே வீடியோ வந்திருந்ததுன்னா வண்டி ஆல்மோஸ்ட் சேல் வந்திருக்கும், இல்லை சேல் ஆகிருக்கலாம். ஆனால் ஏப்ரல் வந்து கண்டிப்பாக சேல் ஆகிருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. நடக்குதா இல்லையான்னு தெரியல, பட் நான் அதாவது போஸ்ட் பண்ணுறேன். இந்த வண்டி வந்து எனக்கு வந்து இந்த வண்டியில் நிறைய எனக்கு பிடிக்காத விஷயம்லாம் இருக்குது. அது முதல் விஷயம், அந்த வண்டியோட சவுண்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த ஒரு நாய்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதாவது அந்த ரேட்டல் சவுண்டு வந்து எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வருது. நானும் என்னென்னமோ பண்ணி அதை செக் பண்ணிவிட்டேன், என்னால் அதை டாலரேட் பண்ணவே முடியல. சரிங்களா, அந்த ரேட்டல் சவுண்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நோண்டு வண்டியை போட்டு நம்ம அந்தளவுக்கு வி ஆர் நாட் தட் க்ரேஸியாக உட்காந்து வண்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஆள் நம்ம கிடையாது. அதாவது இஷ்யூ இருந்தால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சொல்யூஷன் எடுக்கிறதுல நான் ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை. ஸோ அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு ரேட்டல் நாய்ஸ் என்னால் அரெஸ்ட் பண்ணவே முடியல. விச் இஸ் த கீ, ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் எனக்கு அந்த வண்டி பிடிக்காமல் போகிறதுக்கு காரணமே. அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரி திங் இஸ் ஓகே. அந்த வைப்ரேஷன்லாம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பெருசாக க்ளவுஸ்லாம் போட்டிங்கன்னா கையில் ஒன்றுமே தெரிய போகிறது கிடையாது. அண்ட் எனக்கு தேவையான இடத்துக்கு அழகாக அந்த வண்டி கூட்டின்னு போயிடுது. வண்டி லக்கேஜ் வைக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது, சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரைடிங் பொசிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் ரொம்ப சீப்பாக இருக்குது இந்த வண்டியில். ஸோ எனக்கு நிறைய விஷயம் இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரே சவுண்டு மட்டும் தான் பிடிக்கல. எந்த பள்ளம் மேடு எந்த ரோடு போனாலும் தைரியமாக போகிறாங்க அந்த வண்டியில். எனக்கு வந்து டியூப்லெஸ் கன்வர்ஷன் மாற்றினதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாகவே ஒரு பர்ஃபெக்டான வண்டி ஆயிடுச்சு இது. ஸோ என்னை கேட்டிங்கன்னா இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வண்டியில். இப்போ கூட பாருங்கள், நான் 6 கியரில் அதுவே இந்த க்ரூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் இதை ரிலாக்ஸாக போகணும். இதை மேபி லாஸ்ட் ரைட் ஆஃப் இந்த பைக்கோட இருக்கலாம், அக்கீலியஸோட அப்புறம் லாஸ்ட் ரைடாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. மேபி இன்னொரு ரைடரும் போனாலும் போவேன். இது வரைக்கும் நம்ம வந்து வண்டி எடுத்து இது வரைக்கும் எத்தனை மாதம் இருக்குது, டிசம்பரில் எடுத்தோம், இப்போ வந்து மந்த் வந்து ஃபெப்ரவரி. ஸோ 14 மந்த்ஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 16,342 கிலோமீட்டர். ஸோ 16,000 கிலோமீட்டரில் டயர் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது, லைக் ஃப்ளாட்டாக ஆரம்பிக்குது. கன்சர்ன் ஆகிற அளவுக்கு ஆகலை, லைட்டாக இப்போ தெரியுது உங்களுக்கு. இன்னும் ஒரு 2,000-3,000 கிலோமீட்டர் என்னை விட்டிங்கன்னா ஒரு 5,000 கிலோமீட்டர் ஓட்டுவேன். டிப்பிக்கலி மற்றவங்க யாராவது எப்படி ஓட்டுவாங்கன்னு தெரியாது, பட் 5,000 கிலோமீட்டர் சாலிடாக ஓட்டலாம். இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறும். இந்த வண்டி எடுத்ததுலேருந்து நான் பிரேக் பேட் மாற்றினதே இல்லை. ஒரு தடவை கம்பெனியில் மாற்றி கொடுத்தாங்க, அது வந்து ஒரு 2,000 கிலோமீட்டர் சம்திங். ஸோ 16,000 கிலோமீட்டருக்கு ஒரு 2,000 கிலோமீட்டரில் 2,000 கிலோமீட்டரில் மாற்றிருந்தேன்னா நினச்சி பாருங்கள், 14,500 கிலோமீட்டருக்கு நமக்கு வந்து பிரேக் பேட்ஸ் மாற்றவே இல்லை. ரீசன் நான் கிளியர், ஹைவேஸில் நம்ம வண்டி ஓட்டுறோம், பிரேக்கிங்கான சான்ஸ் ரொம்ப கம்மி, இன்ஜின் பிரேக்கிங் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. எனக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக 10,000 கிலோமீட்டரில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இதே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எனக்கு சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். நம்ம மாற்றாத விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது, பட் எனக்கு ஏன் அது ஆகலை அப்படின்றதுக்கு காரணம் நான் ஹைவேஸை ரைட் பண்ணுறது தான். அப்புறம் எனக்கு பிடிச்ச மெயினான விஷயம் வந்து இந்த வைஷ்ணவ் லைட்டு தான் இந்த வண்டியில். ஆஃப்டர் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக எனக்கு வந்து ஆட்டோ இன்ஜினியரோட எல்லா ஆக்சஸையும் ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். பட் ஆனால் வந்து எனக்கு அந்த லைட்டு த்ரோ வந்து இட் இஸ் லைக் இதுதான் எனக்கு ரொம்ப அல்டிமேட். எனக்கு டைம் வந்து 7:20 ஆகுது. அண்ட் நல்ல ஒரு வெதருங்க. என்னன்னு தெரியல, ஃபெப்ரவரியில் கூட வெதர் வந்து இவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சென்னை இஸ் பிகமிங் ரியலி கிரேட். நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணுற மாதிரி
எனக்கு மெமரி கார்டு கூட எவ்வளோக்கும் தெரியாமல் டப்பு டப்புன்னு முதல்ல வந்து இந்த ஹெல்மெட் போடுற மாதிரி இல்லை, வேறு ஹெல்மெட் எடுத்து போடுற மாதிரி இருந்தது. சரி அப்புறம் சரி ஓகே இந்த புது ஹெல்மெட்டே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்மெட் போட்டா. சரி ஹெல்மெட் போட்டாச்சு, ஏன் நம்ம வ்ளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். என்ன வ்ளாக் பண்ணுறது கேட்டால், எப்பவுமே என்ன வ்ளாக் பண்ண தெரியாத தானே வ்ளாக் பண்ணுறோம். சரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்களே, ஆனால் ஹானஸ்ட் ஒப்பீனியன் இதுதான் இருக்குது. ஆமாம் அது பழகும், வெயிட் பண்ணுங்கள், கிவ் சம் டைம் அப்படின்றத சொல்லணும்னு தோணுச்சு. ஐ வாண்ட் டு மேக் சிட்டி ரைட் வீடியோ. கடைசியில் சிட்டி ரைடு வந்து இப்படி போச்சுன்னு நான் எதிர்பார்க்கல. அவ்வளோதாங்க. அந்த வண்டி அப்படியே வேணும்னா த்ராட்டில் கொடுத்து அப்படியே பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். அழகாக ஜம்முன்னு க்ரூஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. இதுதான் எனக்கு வந்து இந்த வண்டியில் பிடிச்ச ரொம்ப பிடிச்ச விஷயம். பவர்லாம் கம்மியாலாம் இல்லை, நம்ம ஊர் ரோட்டுக்கு சூப்பரான பவராக தான் இருக்குது. அடுத்தது இந்த வண்டி கொடுத்துட்டு அடுத்தது என்ன அதெல்லாம் வந்து வர போக உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் அதில் இருக்கும். அண்ட் இன்ஸ்டாலையும் ரிப்ளை பண்ணுவேன். பட் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணனாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். ஹாய் அப்படின்னா திருப்பி ஹாயில் எதிர்பார்க்காதீங்க. வாங்க கொஞ்சம் ஹைவேஸை கடந்து போவோம். அதுக்கப்புறம் திருப்பி சிட்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் உள்ளே அப்படியே போய் வீடியோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே என்ன 2 லேன் மர்ஜ் ஆகுதா? அண்ட் கைஸ் ரெண்டாவது வந்து இப்போலாம் இந்த காரில் வந்து அந்த போலீஸ் லைட்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. பேக்கில் ஒரு லைட் அடிக்குது பார்த்தீங்களா, அது போலீஸ் வண்டியே கிடையாது, கவர்மெண்ட்டோட எந்த வண்டியும் கிடையாது. இவனுங்களெல்லாம் பிடிச்சி ஃபைன் ஹெவியாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த லைட்டுங்க கீழே வந்து க்ரில்லில் போட்டுக்கிறது, கட்சிக்கொடி மாட்டிக்கிறது. கட்சிக்கொடி இல்லாதவங்களே இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் அதை விட இல்லாமல் நிறைய பேர் இந்த நேவிகேஷன் யூஸ் பண்ணலன்னு வேறு கேட்டிருந்தீங்க. எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதாவது நம்ம அடாப்ட் ஆகிடணும். ஃபீச்சர் இருக்கா சந்தோஷம், இல்லாதப்போ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இதில் அப்படியே மொபைல் மவுண்ட் இருக்கிற வண்டியில் போட்டோமா, எப்போ யூஸ் பண்ணுற ஃபோனை கூகுள் மேப் போட்டோமா, அழகாக வந்து நம்ம ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எங்கடா வந்து நிற்கிறீங்க டேய், திரும்புறதுல அனுப்பிங்க வந்துடுச்சு. ஓகே கைஸ், அப்படியே நான் வீடியோ கட் பண்ணுறேன் அண்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சது, சந்தோஷமாக முடிஞ்சது. இப்போ திருப்பி வீட்டுக்கு போகலாம். அதே சிமிலர் சினாரியோ, வீட்டுக்கு போகிறதுக்கு கோயம்பேடு கிண்டி இந்த ரூட்டு தான். வேளச்சேரி கூட தேவை, கத்திப்பாரா ரோட்டு தான் நமக்கு வந்து நேர் ரோட்டு. ஸோ அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து கிலோமீட்டர் காட்டுது. ஸோ அதனால் வந்து இப்படி போகலான்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு வந்த வழியாக அதே ஹைவேஸை பிடிச்சி போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. கிலோமீட்டர்ஸ் டைம் வந்து 9 o'clock. இங்கேருந்து வீட்டுக்கு நோ தேங்க்ஸ். ஒழுங்காக ஒரு ரூட்டு சொன்னேன்னா அந்த ரூட்டை தயவுசெய்து இப்போது நான் அந்த ரூட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரூட்டை மாற்றாத ஃபாஸ்டஸ்ட் ரூட்டுன்னு நான் வந்து ஹைவேஸில் அடித்து ஓட்டி இன்னும் ஃபாஸ்ட்டாக போய்க்கிறேன். திருப்பி கோயம்பேடு சிக்னல் வழியாக போய் உள்ளே பூந்து வா. ஸோ பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணோம். ரேஞ்ச் வந்து 56 கிலோமீட்டர் காட்டுது. பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு போனேன். யோ எங்கே போகிற? மேலே இடிச்சுக்கிட்டு அப்படி எங்கே தான் போய் சேரப்படுறான்னு தெரியல. மேலே மன்னிச்சிருங்க, மோஸ்ட்டாக அப்படி பேச மாட்டேன். அதாவது மேலே இடிக்கிறது தெரிஞ்சும் அதை பற்றி கவலைப்படல அப்படின்றப்போ மரியாதைலாம் கொடுக்க முடியாது. வண்டி ரெடிச்சாலும் பரவாயில்ல, அதுக்கே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டோம். பட் ஸ்டில் ஓகே,
அந்த அவ்வளோ என்ன அவசரம், ஒரு மனுஷன் மேலே இடிச்சிட்டு போகிற அளவுக்கு. இப்போ போகும்போது கொஞ்சம் அடிச்சு பிடிச்சுன்னு தான் போவேன் நான். பிகாஸ் நைட்டு போய் ஆகணும், 10-10:30 போய் ஆகணும் மேக்ஸிமம். இப்போ தான் சிக்னல் போட்டாங்க, அதுக்குள்ளே எதுக்கு ஆறுன்னு எனக்கு புரியல. அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்கப்பா மக்கள் இப்போலாம். உடனே சிக்னல் போட்ட உடனே இங்கே இருக்கிற வண்டி நான் பறந்தா போயிடும், முன்னாடி இருக்கிற வண்டி நம்ம நவர முடியும். அப்படியே வண்டி எப்படி பிளாக் பண்ணி நிறுத்திடலான்னு தோணும். கிறுக்கு அப்படி இருந்தானா அந்த பையனுக்கு அவனுக்கு வந்து பண்ணலாம். பட் கூடயே வந்து மற்றவங்களும் பேக்கில் இருக்காங்களே, நம்ம அஃபெக்ட் ஆவாங்களே, அதனாலே அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாத நிலைமையில் மனசாட்சி வச்சுக்குது நம்மளை. சூப்பர். அவ்வளோதான், ஜாலியாக ஜம்முன்னு அப்படியே போகலாம். நம்ம பேஸ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே போகலாம். அம்பத்தூர் கிட்டே வந்துட்டோம். நீங்கள் யூஸ்வலாக வந்து இந்த கவாசிக்கு சர்வீஸ் சென்டருக்கு வரும்போது மட்டும்தான் இந்த சைடில் அதிகமாக வர்றது. ஜீனென்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வர வழி இல்லாமல் இருந்தது. லக்கீலி போன விஆர் மாலில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. என்னடா அது, பரவாயில்ல, நம்ம முகம் சில பேருக்கு தெரியுது. அவர் பேர்லாம் கேட்கல, மறந்துட்டேன். போகலாம் போகலாம் போகலாம், போங்க போங்க போகலாம் தலைவரே. என்ன விலாகு, என்ன சிட்டி ரைடு அப்படிலாம் கிடையாது. சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, விட்டுட்டாங்கண்ணா. டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் வந்து ஒயர்லெஸ் மைக் கனெக்ட் பண்ணுறீங்களா ப்ரோ, எப்படி ப்ரோ வாய்ஸ்லாம் எப்படி கேட்குது, எனக்கெலாம் சரியாக கேட்க முடியுதுன்னு கேட்டிங்க. நான் ஒயர்லெஸ் மைக் வந்து மோட்டோ விலாகிங் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதில் கெயின் லெவல் ரொம்ப கம்மி பண்ணிப்பேன் எனக்கு ஏற்ற மாதிரி. ஒவ்வொருத்தவங்க ரைடிங் ஸ்டைல் வேறு மாதிரி மாறும், டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீடு. நம்ம கெயின் லெவல் குறைச்சிக்கலாம். வண்டி வந்து சில பேருக்கு வேறு வண்டி வச்சுருப்பீங்க, டால் விண்ட்ஷீல்டு வச்சுருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ ஒயர்லெஸ் மைக் வச்சுருந்தா ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணணும், கிளாரிட்டி நல்லாயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் மூச்சு விடுற சவுண்டு கூட ரொம்ப அது ஈஸியாக கேப்சர் பண்ணிடுது. அதனால் எனக்கு அது பிடிக்கல. ரொம்ப வாட் டு சே, ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்குது. லைட்டாக இப்போ நம்ம மூச்சு விடுறது கூட அழகாக கேப்சர் பண்ணி அது வந்து வீடியோவில் ஆட் பண்ணிடுது வச்சு. எனக்கு அது வர கட் பண்ண உட்காந்துன்றதால அது பண்ணுறதில்ல. ஒய்டு மைக்கு தான் நம்மளுக்கு எப்போவுமே கரெக்டு. போங்க அப்படியே போங்க, போய்கிட்டே இருங்க. ஹைவேஸை சீக்கிரம் பிடிப்போம். ஹைவேஸை பிடிச்சோடனே த்ராட்டில் ஓப்பன் பண்ணி பறக்க வேண்டியதான். ஓகே, ஹைவேஸ் கிட்டே வந்தாச்சு. இந்த விலாகை இதோட என் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் வித்தவுட் த கேமரா, வித்தவுட் த விலாகிங் கான்செப்ட் என்ஜாய் பண்ண போகிற ரைடை, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஐம் ஹாப்பி, இல்லைன்னா மன்னிச்சிக்கோங்க. விலாக் என் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஐல் see you guys in another vlog. மோஸ்ட்டாக இந்த மேக்ஸிமஸ்னே வர பார்த்தாலும் நம்மளுக்கு நம்ம அகிலீஸோட வந்து இதுதான் மோஸ்ட்டாக லாஸ்ட் ரைடாக இருந்திருக்கலாம், அது தெரியல. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ரைடாச்சும் வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு. ஹைவேஸ் வந்தாச்சு, நான் அப்படியே வண்டியை விரட்ட ஆரம்பிக்கிறேன். ரோடு கொஞ்சம் சரியில்லை, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஓட்டிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி சப்போர்ட் கைஸ். நம்ம ஹிமாலயன் 450 ஆனதுக்கப்புறம் நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்தீங்க. த நெக்ஸ்ட் ஜேர்னி வில் கண்டினியூ சூன். அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் எனி டைம் நமக்கு ஹிமாலயன் 450ல் ஏதாவது டவுட்ஸ்னால் எப்போவுமே எனக்கு வந்து யூ கேன் ஆல்வேஸ் காண்டாக்ட் மீ, நோ வரிஸ். அண்ட் மறக்காமல் வந்து என் இன்ஸ்டாக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக அதில் தான் வந்து ரிப்ளை சீக்கிரமாக பண்ணுவேன். யூடியூப்பில் என்றைக்கெலாம் வீடியோ போடுறேன்னா அப்போ உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் இன்ஸ்டா வந்து ப்ரிஃபர்டு. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ், சப்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹிமாலயன் 450 டூ லெட் மீ நோ. ஓகேங்களா?
Thank you so much, guys. Thank you so much for lovely support. I'll see you guys in another vlog. Until then, stay safe, be happy. Peace out, guys. Bye.